துணி தைக்கிறேன்னு சொல்லியிருந்தா அப்பா பரவாயில்லன்னு விட்டுருப்பாரம்மா. விட்டுருக்க மாட்டார்லம்மா. அம்மா, அப்பா எவ்வளவோ கஷ்டப்பட்ட காலத்துல கூட உன்னை வீட்டில இருந்து வேலை செய்ய கூட விட்டது இல்லையம்மா. அம்மா, அந்த மனுஷன் பெத்த பிள்ளைதானம்மா நான். அப்படி இருக்கும்போது நான் மட்டும் உன்னை வேலை பார்க்க விட்டுட்டேனம்மா. அம்மா, என்ன சின்னையா? என்னால தாங்க முடியல ஈசு. வேற என்ன பண்ண சொல்ற? அழுகிறது தவிர வேற எதுவும் தெரியல எனக்கு. அழாதடா. என்னாலையும் தான் தாங்க முடியல. என்ன பண்றது? நாம இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வருவோம், எல்லாரும் சேர்ந்து இப்படி ஒரு துரோகம் பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்த்திருப்போமா? நீ ஒரு சர்வர் வேலைக்கு போகும்போது என் மனசு எவ்வளவு கஷ்டப்படுது தெரியுமா? அது மட்டும் இல்ல, ஈஸ்வரி மட்டும் என்னடா சாதாரணமான பொண்ணா? ஐபிஎஸ்க்கு படிக்கணும்னா எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ராத்திரி பகலுமா அந்த பொண்ணு எவ்வளவோ கஷ்டப்பட்டு அந்த படிப்பை படிச்சா. அவ எவ்வளவு பெரிய பதவியில வேலை பார்த்தா. ஆனா இப்போ நம்ம குடும்பத்தினால தானடா அவளுக்கு அந்த வேலையே இல்லாம போயிடுச்சு. இந்த ஊர்ல எங்கேயாவது ஏதோ ஒரு வேலை கிடைக்காதான்னு அவ தேடலையா? இதெல்லாம் எதுக்குடா? நம்ம குடும்ப நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு தானே அவ இப்படி நடந்துக்கிறா. அதே மாதிரி தாண்டா நானும். நான் ஒண்ணு எனக்கு தெரியாத ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிடலையே. சின்ன வயசுல கத்துக்கிட்டது இப்போ அது பெரிய விதத்துல உதவுதுன்னு நினைச்சுக்க வேண்டியதான். இந்த தையல் வேலைய பார்த்தா வீட்டுல நமக்கு ஏதோ ஒரு கஷ்டம்